அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசி அன்பர்கள் 12/4/2026 முதல் 18/4/2026 வரை, பங்குனி மாதம் 29 முதல் சித்திரை மாதம் 5ஆம் தேதி வரைக்குண்டான பலன். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம், இந்த மாதம் முழுவதுமே சற்று ஏற்றத்தாழ்வு இருந்து கொண்டே இருக்கும். சந்திர பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்திலையும் 8ஆம் இடத்துல செல்லும் போது புதன்கிழமை காலையில 7:42 முதல் வெள்ளிக்கிழமை பகல் 12 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகவே உங்களுக்கு இந்த 2 நாள் சந்திராஷ்டமம் முழுவதுமாக உள்ளது. இருப்பினும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் பெரிய பாதிப்பு கொடுக்காது. 8ஆம் இடத்துல சென்றாலும் உங்க ராசிநாதனோடு சேர்ந்து தோஷத்தோட இருக்கும்போதும், அது இல்லாமல் செவ்வாய் சனி கோடி இருப்பது உங்களுக்கு யோகக்காரன் செவ்வாய் பகவான், உங்க களத்திரக்காரகன் சொல்லக்கூடியவர் சனி பகவான், இரண்டுமே கூடி இருக்கும்போது குடும்பத்தில் சற்று கவனமாக இருந்து பேசணும். நீங்கள் ஒரு கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அன்போடு பேசிக்கொள்வதே சிறந்தது. வாக்குவாதம் இந்த வாரத்தில் வேண்டாம். ஆகவே சற்று கவனத்தோடு இருந்து செயலாற்றக்கூடிய காலம். சந்திரன் 8ஆம் இடத்தில் செல்லும்போது மனதில் வைராக்கியத்தை கொடுக்கும். இருப்பினும் உங்கள் தொழில் நல்ல மேன்மையடையும். இந்த சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்கு எதுவுமே செய்யாதுங்கிறது காரணம் என்ன? உங்கள் ராசிக்கு 12ஆவது ராசி அதிபதி சந்திரன் 8இல் மறையும் போது, ஒரு மறைவு ராசியாதிபதி இன்னொரு ராசியில போய் மறையும் போது இதுவே உங்களுக்கு நன்மை பயக்கும். ஆகவே புத பகவான் உங்கள் 2க்கும் லாபாதிபதி சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் மறையும் போது சற்று கவனமா இருக்கணும். தனஸ்தானம் பலம் குறைவு. ஆகவே தனஸ்தானாதிபதி பலம் குறையும் போது, அது நீசகதியில் அடையும் போது வீணான விரைய செலவு உண்டாகும். செலவினங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வது சிறந்தது. தேவையில்லாத பொருள்கள் வாங்கக்கூடாது. ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னா இந்த வாரம் அல்லது இந்த மாதம் கழித்து வாங்குவதே சிறந்தது. அவசரப்பட்டு எந்த விதமான புதிய வாகனங்கள் வாங்காமல் இருக்கணும், அல்லது புதிய பொருளை எதுவுமே வாங்கக்கூடாது. இந்த நேரத்தில் வாங்கலாம், ஏதேனும் ஒரு வகையில நம்மளுக்கு பின்னாடி ஒரு செலவை வைக்கும். அதாவது பழுதடைந்த பொருளாகவே நம்மளுக்கு அது கண்ணில் ஆக்கப்படும். நம்ம கவனம் திசை திருப்புறது தான். அந்த மறைவு ஸ்தானத்துல கிரகம் போகும்போது நம்ம வீண் விரயத்தை கொடுக்கும். அந்த வீண் விரயத்தை நம்ம தவிர்க்கணும்னா அந்த ஒரு காலத்தில் மட்டும் சற்று தேவையில்லாத பொருள் வாங்குவது தவிர்ப்பதே சிறந்தது. நடைமுறை வாழ்க்கைக்கு இது ஒத்து வராது. ஆகவே சற்று நிதானித்து செயல்பட்டு நம்மளுக்கு வாழ்க்கையில வெற்றி. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் தோஷமாக இருந்தாலும் உங்களுக்கு மனதில் குறையின்றி வாழ்க்கை நடத்தக்கூடிய தன்மை கொடுப்பார். இருப்பினும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினால உடல் ரீதி சற்று பயம், உடல் ரீதி கொஞ்சம் பாதகம் கொடுக்கும். மனதில் ஒரு தோய்வு, ஒரு சோம்பேறித்தனம், ஒரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ராகுவும் செவ்வாய் சேர்த்து கொடுக்கும். அதுல சனி கலப்படம் வருவதால் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய தன்மை உடல்ல ஏற்படும். ஆகவே இந்த நேரத்தில் நம்ம என்னதான் செய்தாலும், என்னதான் உணவுகள் உட்கொண்டாலும் ஒரு உடம்புல ஒரு எனர்ஜி இல்லாமல் இருக்குது, ஒரு தெம்பு உருவாக மாட்டேங்குதுங்கிறது உங்களுக்கு ஒரு கவலையும் பயமும் சேர்த்து கொடுக்கும். ஆகவே சற்று நிதானித்து செயலாற்றினாலே நீங்கள் வெற்றி பெறலாம். உங்க ராசியில அடங்கிய நட்சத்திரம் நீங்க பலம் படுத்தி கொண்டாலே நீங்கள் வெற்றி பெறலாம். உங்க ராசியில அடங்கிய நட்சத்திரம் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரம் அன்றைக்கு போய் விஷாலாட்சி காமாட்சி அம்மனை போய் வழிபாடு, அல்லது ஆண்டாள் தேவி வழிபாடு. பெருமாள் இடத்துல போனால் ஆண்டாள் சன்னதி தனியா இருக்கும். அங்கே போய் ஒரு தாமரை சாத்தி அம்பாளுக்கு ஒரு தீபாரதனை காட்டி வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு நன்மை பயக்கும். காமாட்சி அம்மன், நீங்க மதுரையில இருந்த மீனாட்சி
அந்த மாதிரி இடத்துல காமாட்சி, அந்த மீனாட்சி, ஆண்டாள் தேவி அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயம் சென்று மக நட்சத்திரக்காரர் பூர நட்சத்திரத்தில் போய் வழிபாடு செய்த வரும் உங்களுக்கு வாழ்க்கையில எந்த விதமான தடை இல்லாமல் செல்லும். சந்திராஷ்டமமாக இருந்தாலும் ஒன்றும் செய்யாது. உங்க யோகாதிபதி அஷ்டமஸ்தானத்துல இருந்தாலும் ஒன்றும் செய்யாது. அதுவே உங்களுக்கு பக்க பலமாக இருந்து காப்பாற்றும். நீங்கள் பூர நட்சத்திரக்காரர்கள் இருந்தால் உத்திர நட்சத்திரம் அன்றைக்கு தேவதை சொல்லக்கூடிய உங்க இஷ்ட தேவதை, பிடித்தமான சாமி, எனக்கு இந்த சாமி பிடிக்கும், எதுபா பிடிக்கும், ஐயப்பன் பிடிக்கும், ஆஞ்சநேயர் பிடிக்கும், முருகன் பிடிக்கும்னா அந்த வழிபாடு தவறாம செய்து வரணும். எந்த தெய்வமாக இருந்தாலும் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் தவறாம வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு கைமேல் பலம் கொடுக்கும். நீங்க ஒரு உத்திர நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் அஸ்த நட்சத்திரம் அன்று அம்பிகை வழிபாடு மனதார வேண்டி ஓம் சக்திங்கிற தாரக மந்திரம் உங்கள் துணையாக நிற்கும். பயமின்றி செயலாற்றலாம். நம்முடைய நட்சத்திராதிபதி எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கிரகத்துண்டான வலு இன்னொரு நட்சத்திரத்தின் மூலமா நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அதனால மக நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரமும், உத்திர நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரத்தில் போய் ஒரு புதிய பொருள் வாங்குறது, ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொள்வது, ஒரு அக்ரிமெண்ட்ல கையொப்பம் இடுவது, நிலப்புலங்கள் வாங்குவது, ஒரு வாகனம் வாங்குவது, ஒரு புதிய இடத்தில் போய் தொழில ஜாயிண்ட் ஆகுறது, வேலையில இத்தனை அந்த காலம் நம்மளுக்கு கிடைத்தால் அதை எப்பவுமே நம்மளுக்கு துணையாக நின்று காப்பாற்றிட்டு வரும். ஆகவே இந்த நட்சத்திரத்தை முறையாக பயன்படுத்தி பலப்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில சிறப்பாக நடத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.